அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக உங்க எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு காலை பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் போட வந்திருக்கிறேன். ஏன்னா குடும்ப தலைவிக்கு வந்து 1000 ரூபாய் விண்ணப்பிச்சவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து மேல்முறையீடு செஞ்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதிய கார்டு வந்தவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. எப்பதான் நமக்கு மனு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேதியை அறிவிச்சிட்டாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எப்போ விண்ணப்பம் கொடுக்க போறாங்க, என்ன தகுதி வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இந்த வீடியோல நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலோட நெருங்கிய சொந்தங்களை அடைங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பரே, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கடந்த 2023 செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி ஆரம்பிச்சாரு. அப்போ 1,60,00,000 பேர் வந்து விண்ணப்பம் கொடுத்திருந்தாங்க. அந்த 1,60,00,000 பேர்ல வந்து 1,12,00,000 பேருக்கு தான் வந்து இன்ன வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நிறைய பேர் வந்து பல காரணங்களால குடும்ப தலைவிக்கு வந்து வங்கியில வந்து 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் இருக்குது, சொத்து இருக்குது, உங்களுக்கு காரு 4 சக்கர வாகனம் இருக்கு, பென்ஷன் வாங்குறவங்க இருக்காங்க. இப்படி எல்லாம் பல காரணங்களை சொல்லி அலைக்கழிச்சாங்க. நிறைய பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க, மெசேஜில் அனுப்புனாங்க முதலமைச்சர் தனிப்பிரிவுல இருந்து, வட்ட வழங்கல் அதிகாரிகள் இருந்து. இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாருனாக்கா, இப்போ நம்ம நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தல் 40க்கு 40 நம்ம ஜெயிச்சோம்னு சொன்னாக்கா இந்த பிரிவெல்லாம் மாத்த போறோம்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அதே மாதிரி ஜெயிச்சு வந்துட்டாரு. குறிப்பா வந்து அடுத்த மாசம் ஜூலை மாசம் 16ஆம் தேதியில இருந்து விண்ணப்பம் வழங்கக்கூடிய பணி தொடங்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுல மேல்முறையீடு செஞ்சவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படும். அதை கம்ப்யூட்டர்ல இருக்குது, அதை ஆட் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பு பணம் கொடுத்திருக்காங்க. அடுத்த மாசம் ஜூலை மாசம் 16ஆம் தேதியிலும் பணம் வருமா, செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி பணம் வருமா அப்படிங்கிறத இன்னும் அறிவிக்கல. அது மட்டும் இல்லாம இப்ப 70,000 பேரை வந்து ஆட் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி பண்ணியாச்சு. இதுல வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, புதுசா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனவங்க, புதுசா கல்யாணம் ஆனவங்க, புதுசா ரேஷன் கார்டு விண்ணப்பிச்சு அவங்களுக்கு வந்திருக்கு இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் வந்து விண்ணப்பம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தாலுகா ஆபீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாக்கி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வீடு தேடி வரக்கூடிய 26/6/2024 இந்த மாசம் வீடு தேடி வந்து விண்ணப்பம் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஊராட்சி மன்ற தலைவர் யார் இருக்காங்களோ விஏஓ அவங்ககிட்ட நீங்க சொல்லி வச்சீங்கன்னா உங்களுக்கான விண்ணப்பம் எப்ப கிடைக்கும் அப்படிங்கறத அவங்க டீடைல்ஸ் சொல்லிடுவாங்க. ஏற்கனவே நீங்க பதிவு பண்ண பேப்பரை நீங்க காட்டினீங்கன்னா உங்களுடைய இதை வந்து ஆட் ஆயிடுச்சு, உங்களுடைய இது வந்து சாங்ஷன் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல புதுசா மனு கொடுத்தாங்கன்னா நீங்க ஏற்கனவே கொடுத்த மாதிரி டீடைல்ஸ் கொடுங்க. வங்கியில வந்து ஆதார் லிங்க் பண்ணி பான் கார்டு லிங்க் பண்ண பாஸ்புக்கா இருந்ததுன்னா இன்னும் அருமையா உங்களுக்கு வந்து உடனடியாக கிரெடிட் ஆயிடும். கூட்டுறவு வங்கிகள் வந்து இன்னும் பெட்ரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அதாவது பொதுத்துறை வங்கிகளாக ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கூட கூட்டுறவு வங்கிக்கு உங்களை அனுப்பிட்டு கூட்டுறவு வங்கியில போய் உங்களை பார்க்க சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் நீங்க கொண்டு போய் உங்க ஆதார் நம்பரை கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புத்தகம் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க பணம் என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. அப்படிங்கலாம் ஒரு புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில 1.4 அதாவது 1,40,00,000 பேருக்கு வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி எல்லாம் வந்து பிரஷர் பண்றதுனால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் கொடுக்கப்படக்கூடிய தேதியை நாங்க அறிவிச்சிடறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாசம் 15ஆம் தேதிக்குள்ள இந்த விண்ணப்ப படிவம் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு செப்டம்பர் மாசத்துல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாசம் 28ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பத்தை கொடுத்துட்டாங்கன்னாக்கா அடுத்த மாசமே பணம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை நமக்கு வந்துடும். அது மாதிரி செய்திகள் வந்துச்சுன்னா சுட சுட உங்களுக்கு தெரியப்படுத்துற நண்பர்களே. இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணும்னு சொன்னாங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலோட நெருங்கிய சொந்தங்களை பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நல்ல செய்திக்காக அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி.